பஞ்சரப்பெட்டு ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். இது என்ன டிஷ்ஷுன்னா உப்பு காரடை. சரி, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை முதல்ல பார்ப்போம். காராமணி, வெண்ணெய், இஞ்சி விழுது, தேங்காய் துருவல், உளுத்தம் பருப்பு, கடுகு, பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய். ஓகே, இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வானலி ஹாட் ஆனதும் நம்ம பச்சரிசி மாவை போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். வானலி சூடாயிடுச்சு, பச்சரிசி மாவு போட்டுடலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வறுத்து வச்சாச்சு. இப்போ இந்த காராமணியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்குள்ளே போட்டு நான் காராமணியை இதில் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. காராமணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு விசில் வரணும். வந்துருச்சுன்னா இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். விசில் எடுத்துடுறேன். காராமணி நல்லா வெந்துருச்சு. இந்த காராமணியை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது வேக வச்சு எடுத்தாச்சு இந்த காராமணியை. இப்போ நம்ம எல்லாம் வதக்கி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வானலி சூடானதும் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி விழுது, அப்புறம் இந்த வேக வச்ச காராமணியை போட்டு நல்லா வதக்கி கடைசியில் வறுத்து வச்ச பச்சரிசியை போட்டு அதை நல்லா சேர்ற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிதமான சூட்டில், அதாவது ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். அதுலேயே நம்ம வறுத்து அப்படியே ஒன்றா எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். வானலி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு போட்டுடலாம். நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சம் செவக்கணும். நம்ம இதில் நெய் இல்லை வெண்ணெய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து வெண்ணெய் ஆட் பண்ணுவேன். இதில் நெய், பட்டர் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இந்த இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் பச்சை மிளகாய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால பச்சை மிளகாய் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகணும் இஞ்சி விழுதில். கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட குழந்தைங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோம், அதனால வெண்ணெய் நல்லது குழந்தைங்களுக்கு. ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ தேங்காய் போட்டுடுறேன். தேங்காய், இஞ்சி விழுது இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். தேங்காய் வந்து நம்ம திருகி கூட போடலாம். அந்த மாதிரி பல்லு பல்லாக போடாமல் கொஞ்சம் திருகி போட்டுக்கலாம். ஸோ
ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேக வச்ச காராமணி அதை இதில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த தேங்காவும் காராமணியும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஃப்ளேவர் வருது. இந்த தண்ணியெல்லாம் வடியணும். தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம இந்த பச்சரிசி மாவை போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இதில் போட்டு கலக்க போகிறோம். பச்சரிசி போடும்போது ஃப்ளேமை சின்னதாக்கிக்கோங்க. ஃப்ளேம் சின்னதாகவே இருக்கு. இதெல்லாம் இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சு ஒரு கலவையாக சேர்ந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சி நல்லா வடை மாதிரி தட்டி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஆறிடுச்சு. கொஞ்சம் வடை தட்டுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கையில் தடைக்கிறேன். வடை தட்டி நம்ம வந்து இந்த பிளேட்டில் வச்சுக்கிறோம். ஒரு 4 தட்டுறேன் நான். உருண்டை பிடிச்சி வடை எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி தட்டி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்கணும். காராமணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா ஒரு புது டேஸ்ட்டு, ஹெல்தி ஃபுட்டு இதெல்லாம். நான் ஒன்று பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, வீட்டில் செய்யறதுக்கு. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். இட்லி குக்கர் ஏற்கனவே நான் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் ஒரு 15 மினிட்ஸ் தான் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பச்சரிசி வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் செமியாக இருக்கும்போது நம்ம ஸ்மால் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துருக்கோம். எல்லாமே ஸ்மால் ஃப்ளேமில் தான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஸ்மால் ஃப்ளேமில் கம்மியாக வச்சு தான் நம்ம பண்ணணும் எல்லாமே. ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு.